சட்டப்பேரவையின் 5வது நாள் கூட்டம் தொடங்குவதற்கு முன் இன்று திமுக எம்எல்ஏக்கள் பதாகைகளை ஏந்தியவாறு வளாகத்தில் முழக்கங்களை எழுப்பினர். யார் அந்த சார் என்ற கேள்வியுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் பேட்ஜ் அணிந்ததற்கு பதிலடியாக திமுக எம்எல்ஏக்கள் நூதன போராட்டம் நடத்தினர். இவர்தான் அந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் நடத்தினர். இதனால் பரபரப்புடன் பேரவை தொடங்கியது. மேடம் ஒரே மேடம் பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்திற்கு ஒரு புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது விசாரணையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்துக் கொண்டு மாண்புமிகு அரசியல் எதிர்க்கட்சிகள் எல்லாம் புலன் விசாரணையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையில் யார் என்று அரசின் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் பொதுவெளியில் வெளியில் பேசுவது சட்டத்திற்கு புறம்பானது. விசாரணையில் தான் யார் என்பதையெல்லாம் சொல்ல முடியும். அவை நீதிமன்றத்தில் அவற்றில் குற்றவாளிகள் நிறுத்த முடியும். ஆனால் இதை புரிந்து கொள்ளாத எதிர்க்கட்சி அதிமுகவை சேர்ந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் இதற்கு விடை தெரியாதது போல தினந்தோறும் கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு யார் அந்த சார் என்று பேட்ஜை அணிந்து கொண்டு சட்டமன்றத்திற்குள் வந்து சட்டமன்ற நடவடிக்கைகள் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பார்த்தோம். பாவம், தினந்தோறும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு விடை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம். அரசின் பொறுப்பு விடை கொடுப்பது. அதுதான் இன்றைக்கு யார் அந்த சார் என்று கேள்வி கேட்ட அதிமுக காரர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இவன்தான் அந்த சார் என்பதை ஊடகங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிப்பதற்காக தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இவன்தான் இந்த சார் என்பதை நாட்டு மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு கொண்டு வந்து காட்டுகின்ற நோக்கத்தோடுதான் இன்றைக்கு இத்தகைய நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். பேரவைக்கு வெளியே திமுகவின் ஒரு பிரிவினர் போராட்டம் நடத்தினாலும் மறுபுறம் பேரவைக்குள் அமைதியாக கேள்வி நேரம் நடைபெற்றது. அதிமுக உறுப்பினர்கள் இன்று வெள்ளை சட்டை அணிந்து வந்து கேள்வி நேரத்தில் பங்கேற்றதால் நேரலையில் இன்று பேரவையில் அமர்ந்திருந்த காட்சி ஒளிபரப்பப்பட்டது. இன்றைய கேள்வி நேரத்தில் ராமநாதபுரம் தனுஷ்கோடி இடையே கடல் பாலம் அமைப்பது குறித்து கு. பிச்சாண்டி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவாவேலு கடல் பாலம் அமைப்பது குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது என்று கூறினார். சென்னையிலும் நீலாங்கரை முதல் கலங்கரை விளக்கு வரை கடல் மேல் பாலம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் ஏவாவேலு பதிலளித்தார். விநாயகன் 23 மாண்புமிகு உறுப்பினர் திரு கு. பிச்சாண்டி, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேலிருத்தி வீதி சமைப்போம் என்று 100 ஆண்டு காலத்திற்கு முன்னால் மகாகவி பாரதி அவர்கள் இப்படி ஒரு பாடலை பாடி வைத்தார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, இது ரெண்டத்தையும் இணைக்க முடியும்னு. 100 ஆண்டு காலம் கழித்து நம்முடைய துணை பேரவைத் தலைவர் மாண்புமிகு பிச்சாண்டி அவர்கள் இப்பொழுது பாலம் அமைக்கப்படுமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இலங்கையில் நடைபெற்று வருகிற உள்நாட்டு போர், சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற காரணத்தினால் இந்தியாவை இலங்கையை இணைக்கும் பாலம் அமைக்கும் திட்டம் கனவு திட்டமாகவே இன்றைய வரை இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு வருகை தந்த பொழுது தனுஷ்கோடி முதல் தலைமன்னார் வரை சுரங்கப்பாலம் அமைக்கலாம் எனும் யோசனையை இந்தியாவின் சார்பாக தெரிவிக்கப்பட்டு முன்னெடுப்புக்கு எடுத்துக்கொண்டோம். ஆனால் அந்த திட்டத்திற்கு இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்த நிலையில் சுரங்க சாலை போக்குவரத்து பாதை அமைக்க திட்டம் கைவிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் 16/7/2002 நானும் நெடுஞ்சாலைத்துறையுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் இந்த பிரதீப் யாதவ், அன்றைய தலைமை பொறியாளர் சந்திரசேகர், பாலமுருகன், கேப்டன் அன்பரசன், அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் ஆகியோருடன் தனுஷ்கோடிக்கு நேரடியாகவே குறிப்பாக அரிச்சல் பகுதிக்கு சென்று இங்கிருந்து பாலம் கட்டலாமா அல்லது கப்பல் விடலாமா என்று ஆய்வு செய்த பொழுது நம்முடைய தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் சுமார் 23 கிலோமீட்டர் தூரம்
அவைகள் இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய இந்த நிலையில் 2023 ஜூலை மாதம் இந்தியாவுக்கு வருகை தந்த ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை இந்தியா இலங்கை இணைக்கும் வகையில் சாலை போக்குவரத்து பாலம் மற்றும் பைப் லைன் அமைப்பதற்கான திட்டம் முன்மொழியப்பட்டது. பாலம் அமைப்பது என்பதென்றால் இரு நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனை எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உரிய அறிவுரை பெற்று மீண்டும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கிற வகையில் ஒரு கடிதத்தை அரசின் சார்பாக எழுதப்படும் என்ற நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த கேள்வியிலே அவர் இன்னொரு கேள்வியும் உங்களை கேட்டிருக்கிறார். மும்பையிலே அடல் சேது பாலம் போன்று சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பாலம் அமைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியாலே தொடுத்திருந்தார்கள். கலங்கரை விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரை சுமார் 15 கிலோமீட்டர் தூரம். எனவே இணைப்பதற்காக கடல் மேலே பாலம் அமைப்பதற்காக விரிவான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதை டிஎப்ஆர் மூலமாக தொடர்ந்து திட்ட அறிக்கை மேற்கொள்ளுகின்ற பணியிலே நெடுஞ்சாலைத்துறை ஈடுபட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராமாயணத்தில் ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டியதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதற்கான விளக்கங்களை இன்று சொன்னார்கள். வேறொரு நாட்டோடு அவருடைய அனுமதி பெற்று கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தால் நவீன் மும்பையிலே கடல் வழியாக 22 கிலோமீட்டருக்கு அடல் சேது பாலம் 17,760 கோடி ரூபாயிலே கட்டப்பட்டிருக்கிறது. அது ஒன்றிய அரசு தான் நிதி அளித்திருக்கிறது. இங்கே அதிக அளவு நமக்கு போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கின்ற பகுதிகளிலெல்லாம் அப்படிப்பட்ட கடல் வழியாக நாம் செய்யும்போது இடம் நாம் கையகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகவே கடல் வழியாக நம்முடைய பட்டினப்பாக்கத்திலிருந்து நம்முடைய மகாபலிபுரம் வரை அந்த பாலத்தை அமைத்தால் அதன் மூலம் இந்த டிராஃபிக் நெருக்கடியை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக மும்பையிலே கடல்சார் வாரியம் என்று தனியாக அமைத்து இன்றைக்கு 3க்கும் மேற்பட்ட பாலங்களை கட்டியிருக்கிறார்கள். அதேபோல கொச்சியிலே அதிக அளவு பாலங்கள் கடலிலே கட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையும் தனியாக கடல்சார் வாரியம் என்று இந்த பாலத்திற்காக ஒரு துறையை உருவாக்கி அதன் மூலம் கடலிலே இந்த பாலங்களை கட்டும்போது இடம் கையகப்படுத்த வேண்டிய நிலை இல்லாமல் இருக்க காரணத்தாலும் டிராஃபிக்கை நாம் சரி செய்யக்கூடிய காரணம் இருக்கின்ற காரணத்தாலும் பட்டினப்பாக்கத்திலிருந்து மகாபலிபுரம் வரை அதை செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நல்ல ஆலோசனை நம்முடைய பேருடைய துணைத் தலைவர்கள் இந்த அரசுக்கு அளித்திருக்கிறார்கள். பொதுவாக ஏற்கனவே வாரியம் ஒன்று உருவாக்கப்படுமா என்று கேட்கிறார். ஏற்கனவே கடற்சால் வாரியம் மேரிடைம் போர்டு என்பது ஏற்கனவே தமிழக அரசின் சார்பாக ஏற்கனவே ஒரு வாரியம் இருக்கிறது. அந்த வாரியத்தின் மூலமாக சிறு துறைமுகங்களை ஏற்கனவே அதன் அடிப்படையில் தான் சிறு துறைமுகங்களை மேம்படுத்துகிற பணிகளை அந்த துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அவர் சொன்ன அந்த அடல் சேது பாலம் மும்பையில் அந்த பாலத்திற்கு நானும் நேரடியாக பார்வையிட்டு அந்த பாலத்திலே நானும் பயணித்தேன். அதனுடைய விளைவாகத்தான் இப்பொழுது நம்முடைய கலங்கரை விளக்கத்திலிருந்து மாமல்லபுரம் என்பது நீண்ட தூரமாக இருக்கிற காரணத்தினால் முதல் கட்டமாக அந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரைக்கும் 15 கிலோமீட்டர் இருக்குது. முதல் கட்டமாக அந்த பணியை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது திட்ட அறிக்கை தயார் பண்ணுவதிலே துறை சார்பாக பொறியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது முழுமை பெற்ற உடனேயே ஒன்றிய நிதியிலிருந்து அதை செய்வதா அல்லது தனியார் பங்களிப்போடு செய்வதா அல்லது மாநில நிதியிலிருந்து செய்வதா என்பதை முதலமைச்சரிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவருடைய பதிலுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற நம்முடைய சென்னை நகரத்துடைய டிராஃபிக்கை சரி பண்ணுவதற்கு நம்முடைய கிண்டியிலே நம்முடைய மத்திய அமைச்சராக டிஆர் பாலு இருந்தபோது 5 அடுக்கு பாலங்கள் கட்டி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவிலே டெல்லாஸ் என்கின்ற மாகாணத்திலே 37 அடுக்கு கொண்ட பாலங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அப்படி வெளிநாட்டு பொறியாளர்களுடைய அவர்களை கேட்டு அவர்களை டெண்டர் அளித்து அதுபோன்ற சிக்கலான இடங்களில் 20-30 பாலங்களை கட்டி அதன் மூலம் டிராஃபிக்கை சரி செய்வதற்கு நம்முடைய தமிழக அரசு முன்மாதிரியாக விளங்குமா? மத்திய ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்களுக்கு அதிக அளவு நிதியை ஒதுக்குகிறது. ஆனால் நமக்கு
நிதி குறைவாக இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கும் போது நிதின் கட்கரி அவர் சொன்னார்கள், இடம் நீங்கள் கையகப்படுத்தி வைத்திருந்தால் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தால் அதை நம்முடைய துறை அதில் கடலில் இடமாக நாம் கையகப்படுத்துவதற்கு இல்லாமல் கடலிலேயும் இது போன்ற முக்கியமான இடங்களிலே பல்லடுக்கு பாலங்களை இப்படி 37 பாலங்கள் அமைக்கப்பட்டிருப்பதைப் போல நம்முடைய தமிழகத்தில் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டப்பேரவை துணைத் தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நிதி தருவதாக அப்பொழுது சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் நாமும் தொடர்ந்து பல கடிதங்களை தமிழ்நாட்டிலே சாலைகளை விரிவாக்க வேண்டும் என்று பல கடிதங்களை நாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பகுதி இருக்கிற பொழுது எப்படி ஒன்றிய அரசாங்கம் நகாய் என்கிற, அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்று வைத்திருக்கிறதோ அதே போல தமிழக அரசின் சார்பாகவும் ஒரு ஆணையத்தை உருவாக்கலாம் என்று சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு ஆணையத்தை உருவாக்குவதற்கு சட்டத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நாம் இயற்றினோம். தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக அவர் சொன்னதை போல வெளிநாட்டில் இருக்கிற பொறியியல் வல்லுநர்களெல்லாம் அழைத்து பாலங்களை அமைப்பதில் அவருடைய கவனத்தையும் பொறியையும் இங்கே சேர்த்து அது அமைக்க வேண்டும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற ஆணையத்தின் மூலமாக அது போன்ற பணிகளை செய்யலாம். தனியார் பங்களிப்பும் செய்யலாம், அல்லது உலக வங்கியில் கடன் வாங்கியும் செய்யலாம், மாநில நிதியிலேருந்து செய்யலாம். அதற்காக தான் தனியாக நாமும் இப்போ நகாய் போன்ற ஒரு அத்தாரிட்டிஸ், அதாவது தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் என்று ஒன்றை நாம் உருவாக்கிவிட்டோம். அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக இப்பொழுது அதிகமான நெரிசல் உள்ள பகுதி எது என்று கணக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய சென்னையில் இருந்து மாமல்லபுரம் போகிற வழி என்று தான் அதிகமான ஒரு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. எனவே அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது முதல் கட்டமாக இந்த ஆணையத்தின் மூலமாக திருவான்மியூரிலிருந்து அக்கரை வரை ஏறத்தாழ அதுவும் 15 கிலோமீட்டர் தூரம் தான், நம்ம டோல்கேட் இருக்குது அது வரைக்கும் ஒரு மேல்பட்ட பாலம் சிறப்பாக, அதுவும் குறிப்பாக ஒரு 6 வழி சாலையாக அது அமைக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். அது முதல் கட்டமாக இந்த தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக செய்யலாம் என்று முதலமைச்சர் எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் குறிப்பிட்டதை போல எங்கெங்கெல்லாம் சென்னையில் நெரிசல் அதிகமாக இருக்கிறதோ அதுவும் சரி, மாநிலத்தில் இருக்கிற பிற மாநகராட்சியில் இருக்கிற நெரிசலின் கணக்கு எடுத்துக்கொண்டு இந்த ஆணையத்தின் மூலமாக வருங்காலங்களிலே பாலங்கள் அமைக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ரவி. இன்றைக்கு இந்த தோராயப்பட்டா இருப்ப அனைவர்களுக்கும் இன்றைக்கு வழங்கி இருக்கிற அனைவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும். என்னவென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்பு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு ஆதிராவிட நலத்துறை மூலமாகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மூலமாகவும் தனியார் நிலத்தை கையகப்படுத்தி அவர்களுக்கு தோராயப்பட்டா வழங்கினார்கள். ஆனால் தோராயப்பட்டா வழங்கி அதை சில இடங்களிலே கிராம கணக்கில் சேர்த்திருக்கிறார்கள், பல இடங்களிலே கிராம கணக்கில் சேர்க்கல. கிராம கணக்கிலே சேர்த்தால்தான் அவர்கள் வீடு கட்ட முடியும், எதுவுமே செய்ய முடியும். ஆகவே இது போன்ற எங்களுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட இன்றைக்கு கிட்டத்தட்ட தோராயப்பட்டா கொடுக்கப்பட்டு ஒரு 15,000 பேருக்கு தோராயப்பட்டா கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த தோராயப்பட்டா வழங்கின அனைவருக்குமே அந்த பட்டா வழங்க வேண்டும். இன்றைக்கு 2021 பட்டா வழங்குவதற்காக நீங்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறீர்கள். 3 வருஷமாகுது. ஆனால் 40% பேர் கூட பட்டா இன்னும் கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் மீதி இருப்பவர்களுக்கு கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கேள்வி புரிஞ்சுக்கிட்டாங்க, இருங்க அந்த தோராயப்பட்டா கொடுத்திருக்க ஆன்லைன் பதிவுல கேட்டிருக்கீங்க. முக்கியமானதுங்க ஐயா, பதில் சொல்லட்டு. முக்கியமானது மீதி இருப்பவர்களுக்கு பட்டா கேட்டால் நீங்க வசதியா இருக்கிறீங்க, இப்போ வசதி ஆகிட்டு உங்க பையன் வேலை கட்டிடுச்சு, அதுக்கப்புறம் நீ வெளியூர் போயிட்ட, நீ இறந்துட்ட என்று இன்றைக்கு எல்லோரும் இன்றைக்கு தாலுகா அலுவலகத்தில் அந்த தோராயப்பட்டா வைத்துக்கொண்டு இந்த அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தோராயப்பட்டா வழங்கி அன்றைக்கு தகுதியுள்ள பயனாளிகளுக்கு தான் தோராயப்பட்டா வழங்கியிருக்கிறது. அந்த தோராயப்பட்டா வழங்கிய அனைவருக்குமே நீங்கள் பட்டா வழங்குவதற்கு ஒரு கால நிர்ணயிங்க. ஒரு மாண்புமிகு அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாங்க. கேள்வி எவ்வளவு நேரம் கேட்டிருக்கீங்க? தோராயப்பட்டாவுக்கு பட்டா வேணுமா, அதான் கேள்வி. பதில் சொல்லுவாங்க பாருங்க, பதில் சொல்லு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
மாண்பு உறுப்பினர் சொல்லியது போல எல்லா பகுதியிலும் இந்த தோராயப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போன பிறகு எல்லோருக்கும் ஈப்பட்டா வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு யோசனை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு இந்த நடப்பு நிதியாண்டுக்கு மட்டும் 6000 பட்டா வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதில் இதெல்லாம் சேர்த்து நிச்சயமாக ஈப்பட்டா எல்லாருக்கும் வழங்கும். விநாயகன் 22 மாண்புமிகு உறுப்பினர் ப. சிவகுமார் என்ற தாயகம் கவி மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை தருவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விடை: திருவிக நகர் தொகுதி சென்னை மாநகராட்சி வார்டு எண் 74, புதிய வார்டு எண் 75 வெளியேற்றப்படும் கழிவுநீர் நம்மாழ்வார்பேட்டை கழிவுநீர் அகற்று நிலையத்தில் சேர்க்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. தற்போது இத்தெருவில் உள்ள இயந்திர நுழைவாய்கள் அனைத்தும் கழிவுநீர் தூர்வாரும் இயந்திரங்கள் உதவியுடன் சுழற்சி முறையில் கசடுகள் அகற்றப்பட்டு அடைப்புகள் நீக்கப்பட்டு சீராக பராமரிக்கப்படுகிறது. தற்போது இத்தெருக்களில் கழிவுநீர் தேக்கமோ அல்லது வழிந்தோடுவதிலே இல்லை. மேலும் தற்போது சுப்ராயன் முதல் தெருவில் 30 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த 150 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கழிவுநீர் குழாய்களை புதிய 280 மில்லிமீட்டர் விட்டமுள்ள குழாய்களாக 200 மீட்டர் நீளத்திற்கு மாற்றி கழிவுநீர் கட்டமைப்பை மேம்படுத்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. மற்றும் நம்மாழ்வார்பேட்டை கழிவுநீர் அகற்று நிலையத்திலிருந்து 2.33 கோடி மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் துவங்க ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் இறுதிக்குள் இப்பணிகள் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் தாயகம் கவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சரிடத்தில் தங்கள் வாயிலாக கோரிக்கை ஒன்று வைத்தேன். திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்ட பழைய வார்டு எண் 74, புதிய வார்டு எண் 75 இருக்கின்ற சுப்ராயன் முதல் தெருவில் கழிவுநீர் வழிந்தோடு நிலைமையும் கழிவுநீர் தேக்கமும் இருப்பதாக கோரிக்கை வைத்து அது சீரமைக்குமாறு கேட்டிருந்தேன். தற்பொழுது அடைப்புகள் இல்லாத நிலை, மேலும் அங்கு கழிவுநீர் வழிந்தோடுதலோ தேக்கமோ இல்லாமல் இருக்கிறது. எனவே இதை செய்து கொடுத்த மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரூராட்சி தலைவர் அவர்களே, எனது பேராவூரணி பேரூராட்சியில் 4 ரோடுகளில் மழைநீர் வடிகால் வசதி செய்து தரப்படுமா மற்றும் பேராவூரணி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தரப்படுமா என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. வருவாய் இருக்குமானால், மக்கள் தொகை கணக்கு சரியாக இருக்குமானால் பேரூராட்சியை நகராட்சியாக இந்த ஆண்டு 25 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பேரூராட்சியாக தரம் உயர்த்தவும் நகராட்சியாக தரம் உயர்த்தவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு சங்கடம் என்றால், ஏற்கனவே 490 பேரூராட்சிகள் ஏற்கனவே இருந்தது. இப்போது புதிதாக 25 பேரூராட்சிகளுக்காக அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 25 நகராட்சிகளுக்கு பதிலாக 25 பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே பேரூராட்சியில் பணியாற்றுகின்ற அரசு அலுவலர்கள், நீங்கள் பேரூராட்சியை குறைத்து நகராட்சியாக உயர்வு போட்டுவானால் எங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அதனுடைய ப்ரொமோஷன் எல்லாம் குறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதையும் தக்க ஆராய்ந்து அவருக்கு தேவையான நகராட்சியாக தரம் உயர்த்துவதிலே மக்கள் தொகை 15,000க்கு மேல் இருக்குமானால், வருமானமும் இருக்குமானால் அது தரம் உயர்த்துவதிலே எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. அதை ஆராய்ந்து நிச்சயமாக அது செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனையை அதிகரிக்கும் வகையில் புதிய சட்ட மசோதா இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கப்படும். சைபர் குற்றங்கள், பெண்களை பின்தொடர்வதாக வழக்கு உறுதி செய்யப்பட்டால் 5 ஆண்டுகள் தண்டனை என பல்வேறு குற்றங்களுக்கான தண்டனை காலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்கள் அனைத்தும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். முன்னோடிகள் அறிமுகம் செய்தல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பிள்ளை ஜெயராமன் உட்காருங்க, இல்ல நாளைக்கு எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்கோம்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அவையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான 2 சட்டத்திருத்த முன்வடிவுகளை அறிமுகம் செய்வதற்கு முன் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றிய விவரங்களை முன்னுரையாக குறிப்பிடுவதற்கு தங்கள் அனுமதியோடு நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூகத்தின் சரிபாதியான பெண்ணினத்தின் மேன்மைக்கும் வளர்ச்சிக்கும் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தரக்கூடிய அரசு
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. சமூகம், அரசியல், பொருளாதாரம் ஆகிய அனைத்து வகையிலும் பெண்களை முன்னேற்றி வரும் அரசாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த வளர்ச்சியை நாம் தினந்தோறும் அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிறோம். இதன் மூலம் பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகமாகி வருகிறது. இத்தகைய சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் அதிக வேலைக்கு செல்லும் மாநிலமாக, பெண்கள் அதிகமான சமூக பங்களிப்பு வழங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தாக வேண்டும். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளை வாங்கி தருவதிலும் உறுதியோடு செயல்பட்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அரசின் இந்த நடவடிக்கை பற்றி இந்த மாமன்றத்தில் நான் பலமுறை எடுத்துரைத்திருக்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி வருகிறது இந்த அரசு. 86 விழுக்காட்டிற்கு மேலான வழக்குகளில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரசுதான். பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி 2,39,000 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறதும் இந்த அரசுதான். சத்யா என்ற பெண் ரயிலில் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பதும் இந்த அரசுதான். அனைத்து பெண்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம். இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும். இந்த வகையில் BNS சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது. இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் கடுமையாக்குவதற்காக BNS மற்றும் BNSS சட்டங்களில் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். 2025ஆம் ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் தமிழ்நாடு திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் தமிழ்நாடு திருத்த சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு உள்ளுக்குள்ள போக முடியாது. அறிமுக வரவேற்கும் போது செய்தி சுட்டி காட்டுறது நாளைக்கு வரும். நாளைக்கு ஆய்வுல பேசுறதுக்கு முன்னாடி இப்ப சொன்னாக்க முதலமைச்சர் வந்து அதை கொஞ்சம் பதிவு பண்ணியிருந்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்டம்